ஸ்டாலின் தலையில் விழுந்த குண்டு. சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்திகள். தாவேகாவுக்கு ஆதரவு தருவோரை இணையத்தில் தற்குறிகள் என நெட்டிசன்கள் விமர்சித்து வரும் நிலையில் இது தொடர்பாக அக்கட்சி தலைவர் விஜய் பேசியிருக்காரு. இன்று காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் பேசிய விஜய் தனது கட்சியினர் மீதும் ஆதரவாளர்கள் மீதும் முன்வைக்கப்படும் இந்த விமர்சனம் தொடர்பாக பேசியிருந்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக ஏற்கனவே அந்த கல்லூரியில் தேவையான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. மேலும் பாதுகாப்பிற்கு அதிக அளவில் பவுன்சர்கள் குவிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியில் பேசிய விஜய் ஆளும் திமுக மீது கடுமையாக விமர்சனங்களை முன்வைச்சார். மேலும் அடுத்த ஆண்டு நடைபெறும் தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தில் தாவேகா ஆட்சி அமைவது உறுதி என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் தாவேகாவினர் மீது முன்வைக்கப்படும் விமர்சனங்கள் குறித்தும் அவர் பதிலளித்தார். அதாவது இணையத்தில் தாவேகாவுக்கு ஆதரவாக பேசுபவர்களை தற்குறிகள் என நெட்டிசன்கள் சிலர் விமர்சிச்சுட்டு வராங்க. அது குறித்து விஜய் பேசியிருக்காரு. அந்த நிகழ்ச்சியில் அது என்னப்பா அது தற்குறியா என சொல்லி ஒரு கேப் விட்டார். அங்கு கூடியிருந்தவர்கள் விடாமல் கத்தினாங்க. சில நொடி கேப் விட்ட பிறகு தொடர்ந்து பேசிய விஜய் நமது தாவேகா கட்சிக்கு ஆதரவு தரும் பல லட்சம் தொண்டர்கள், மக்கள், நண்பா நண்பிகள், ஜென்னிசட் தலைமுறை தற்குறிகள் என சொல்லி வாங்கி கட்டி கொள்கிறாங்க. இப்போது அவர்களையே மாற்றி பேசுகிறாங்க. அவர்கள் தற்குறி எல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் கூப்பிடாதீர்கள். அவர்கள் சங்கிகள் எல்லாம் இல்லை, எனவே அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் என்று ஒரு குரல் வந்துள்ளது. யாருடா அந்த குரல் என பார்த்தால் ஒரு ஆச்சரியம். சமீபத்தில் அறிவு திருவிழா அவதூறு திருவிழா என ஒன்று நடத்தினார்களே, அதில் அவர்கள் தலைமையின் அறிவு கண்ணை திறந்து வைக்கும்படி ஒருவர் பேசியுள்ளார். அவர்கள் எம்எல்ஏ ஒருவரே அப்படி பேசியிருக்கார். அவர் யார் என பார்த்தால் நமது கொள்கை தலைவர் அஞ்சலை அம்மாளின் உறவினர். என்னடா இது, தாவேகாவுக்கு ஆதரவாக நமது கட்சியிலிருந்து ஒரு குரல் வருகிறதே என ஒரு குழப்பம். அந்த குழப்பம் இதோடு நிற்காது. அந்த ஆதரவு குரல் எல்லா இடங்களிலும் எல்லா வீடுகளிலும் எதிரொலிக்கும். சும்மா பிளாஸ்ட் தான். இவர்கள் தற்குறிகள் இல்லை, தமிழக அரசியலை மாற்றப்போகும் ஆச்சரிய குறிகள் என்பது உங்களுக்கு புரியும் ஸ்டாலின் அவர்களே என சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் ஆட்சி கண்டிப்பாக 2026 முடிய போகிறது. ஊழல் ஆட்சியை அகற்றுவோம். ஊழல் செய்யும் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக என்னிடமிருந்து தப்பிக்க முடியாது. மக்கள் அவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்டுவார்கள். மணல் கொள்ளை, மாஃபியா மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருப்பது, தொடர்ந்து வாக்குறுதிகளை கொடுப்பது, ஆனால் அதை துளியும் கூட நிறைவேற்றுவதே கிடையாது. மக்களுக்கு, பெண்களுக்கு, ஏன் குழந்தைகளுக்கு கூட இக்காலத்தில் பாதுகாப்பு இல்லை. திமுக போன்ற ஊழல் ஆட்சியை கண்டிப்பாக அகற்றுவோம். கண்டிப்பாக டிவிகே ஆட்சியில் ஜெயிக்கும். ஜெயிப்பது என்ன, ஜெயிச்சே விட்டேன், நான் தான் உங்கள் முதல்வர் என ஆவேசமாக பேசியிருந்தார் விஜய். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? விஜய் பேசினதை கண்டிப்பாக 2026 தேர்தலில் விஜய் வெற்றி பெறுவாரா? திமுக ஆட்சி அகற்றப்படுமா? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க.